அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2025ஆம் ஆண்டின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் கன்னி லக்னத்தில் சித்த யோகத்தில் 1/1/2025 புதன்கிழமை பிறக்கின்றது. புத்தாண்டு பிறக்கின்றது என்றாலே அனைவருக்கும் புதிய உற்சாகமும் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் பிறக்கும். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இந்த வருடத்திலாவது நல்ல வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, வீடு கட்டுவோமா என்று அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நமது வாழ்க்கையை நிர்ணயிக்கும் நவக்கிரகங்களின் சஞ்சார நிலைகளில் மிக முக்கிய மாறுதல்கள் இந்த 2025ஆம் ஆண்டு நிகழ்கின்றன. ராகுவும் கேதுவும் பயிற்சியாகின்றார்கள். ராகு 5ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார். கேது 11ஆம் இடமான லாபஸ்தானமான கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சியாகின்றார். இவ்வாறாக நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை, மனைவி, மக்கள் ஆகியவற்றில் பல மாறுதல்களை ஏற்படுத்த உள்ளார்கள். மிதுன ராசிக்கு மாறும் குரு கும்பராசியில் உள்ள சனி பகவானையும் மற்றும் துலாம் தனுசு ராசிகளையும் தனது சுப பார்வையினால் தோஷமற்றவையாக மாற்றிவிடுகின்றார். இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரம், கடகராசியில் செவ்வாய் வக்ரம், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன் சந்திரன், கும்பராசியில் சனி பகவானுடன் சுக்கிரன், மீனராசியில் ராகு என இந்த வருடத்தின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் சுக்கிரன் சனி பகவான் வீட்டில் இருப்பதால் பெட்ரோல் டீசல் வரத்து குறையும், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு வரலாம். செவ்வாய் நீசமானதாலும் லக்னத்துக்கு 7இல் நிற்கும் ராகுவாலும் வாகன விபத்துக்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை சுக்கிரன் மீனத்தில் தொடர்வார். இதன் காரணமாக சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வார்கள். புதன் 3இல் நிற்பதால் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் மற்றும் AI துறைகள் வளர்ச்சி அடையும். சந்திரனுக்கு 6இல் குரு நிற்பதால் ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்கும். இப்படியாப்பட்ட கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது? இந்த உலகத்தை வெல்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊரில் உள்ளவர்களை தெறிக்கவிட நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எதிரிகளை வெல்வது எப்படி? துரோகிகளை சமாளிப்பது எப்படி? அதற்கான சரியான நேரம் வந்துவிட்டதா என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு 2வது ராசியான தனுசு ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. சந்திரன் கூட சூரியனும் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். சந்திரன் சூரியன் கூட்டணியுடன் இந்த புத்தாண்டு தொடங்குகின்றது. மேலும் சனி சுக்கிரன் சேர்க்கையுடனும் இந்த புத்தாண்டு தொடங்குகின்றது. இதனால் எதிர்பார்த்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி பிறக்கும். உங்கள் ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அனுபவபூர்வமாகவும் யதார்த்தமாகவும் பேசுவீர்கள். தடைப்பட்ட பல காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்திய உறவினர்கள், நண்பர்களின் சுய ரூபத்தை கண்டறிந்து ஒதுக்கி விடுவீர்கள். தம்பதிக்குள் மனவிட்டு பேசுவீர்கள். குடும்ப வருமானத்தை உயர்த்த கூடுதல் நேரம் ஒதுக்கி உழைப்பீர்கள். புத்தாண்டின் தொடக்கம் முதல் 17/5/2025 வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கின்றார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். ஷேர் மூலம் பணம் வரும். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பிள்ளைகள் பிடிவாதமாகத்தான் இருப்பார்கள். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு தள்ளி போகும். மேலும் 18/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு அமரப்போகின்றார். கேது 10ஆம் வீட்டில் அமரப்போகின்றார். இதன் காரணமாக வேலை சுமை அதிகரிக்கலாம். வீண் பழி வரக்கூடும். கவனமாக இருக்க வேண்டும். தாயாருடன் வீண் விவாதம், அவருக்கு கை கால் வலி வந்து போகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நெருக்கடிகள், இடமாற்றங்கள் வந்து செல்லும். ஓட்டுநர் உரிமத்தை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறாதீர்கள். சின்ன சின்ன அபராத தொகை செலுத்த வேண்டி வரும். இந்த ஆண்டு தொடக்கம் முதல் 13/5/2025 வரை குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களை பார்க்க போகிறார். உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அழகு, அறிவு அதிகரிக்கும். மகளின் திருமணத்தை ஊரே மெச்சும்படி சிறப்பாக நடத்தி முடிப்பீர்கள். மகனுக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்பு வரும். பழுதாகி கிடந்த வாகனத்தை மாற்றுவீர்கள். ஒத்துவராத, உதவாத, உண்மை
புதுமையில்லாத உறவுகளை ஒதுக்கி தள்ளுவீர்கள். ஆனால் வருகின்ற 14/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான் மறைவதால் உங்களை பற்றி வதந்தி வர வாய்ப்பு உண்டு. திருமண பயணங்கள் இருக்கும். யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகளே அதிகரிக்கும். முக்கிய ஆவணங்களை கவனக்குறைவாக கையாள வேண்டாம். தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். தாய் வழி சொத்தை பெறுவதில் சிக்கல்கள் வந்து செல்லும். பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள். செலவு கட்டுக்கடங்காமல் போகும். இந்த 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் தொடர்கின்றார். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாகனம் அடிக்கடி பழுதாகும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். தாய் வழி சொத்தை விற்று புது சொத்து வாங்குவீர்கள். வேற்று மதத்தினர் உதவுவார்கள். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள். மேலும் 29/3/2025 முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் செலவு, மன உளைச்சல், டென்ஷன் வரக்கூடும். உறவினர்கள் பணம் கேட்டு உங்களை தொந்தரவு செய்வார்கள். பூர்வீக சொத்தில் திடீர் சிக்கல்கள் வந்து போகும். கர்ப்பிணிகள் எப்பொழுதும் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அதிகமான எடை மிகுந்த பொருட்களை தூக்காதீர்கள். வியாபாரிகள் பழைய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். மற்றவர்கள் சொல்கிறார்கள் என நினைத்து பெரிய முதலீடுகளை போட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். பழைய சரக்குகள் விற்று தீரும். தொல்லை கொடுத்த வேலையாட்களை மாற்றிவிட்டு அனுபவம் மிக்கவர்களை பணியில் அமர்த்துவீர்கள். ஸ்டேஷனரி, பப்ளிகேஷன், உணவு, எலக்ட்ரிக்கல்ஸ், டிராவல்ஸ், கட்டிட உதிரி பாகங்கள் ஆகியவற்றால் ஆதாயம் அடைவீர்கள். சங்கத்தின் சார்பில் கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களிடமிருந்து பிரிந்து சென்ற அனுபவமிக்க வேலையாட்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். கூட்டு தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். புது ஏஜென்சி எடுப்பீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருட முற்பகுதியில் வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றங்களும் வரும். மேல் அதிகாரிகளின் தவறுகளை மேலிடத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். சக ஊழியர்கள் உங்களை உரசி பார்ப்பார்கள். பிற்பகுதியில் மன நிம்மதி உண்டு. சம்பளம் பாக்கியை போராடி பெறுவீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும். கணினித்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. இந்த விருச்சிக ராசி அரசியல்வாதிகளுக்கு திட்டங்கள் எதையும் முழுமையாக ஆலோசித்தும் முறையாகவும் செயல்படுத்துவது அவசியம். யாருக்கும் ஜாமீன் தருவதும் வக்காலத்து வாங்குவதும் தவிர்க்கப்பட வேண்டும். அது உங்களுக்கு நல்லது. மேலிடத்துக்கு எதிரான விளையாட்டு பேச்சையும் தவிர்த்து விடுங்கள். சட்டபுரமான வழிகள் கனவிலும் வராமல் கவனமாக இருங்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் சமயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேலிடம் உங்களுக்கு தரக்கூடிய எந்த பொறுப்பையும் நீங்கள் பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். இருட்டான செயல்களை செய்யக்கூடியவர்கள் நட்பு கனவில் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையை இருண்ட காலமாக மாற்றிவிடும். உணர்ந்து ஒதுங்கி போவது உங்கள் புத்திசாலித்தனம். செய்யும் தொழிலில் வளர்ச்சிக்கு தொடர்ச்சியான உழைப்பு முக்கியம். கூட்டு தொழிலில் நேரடி கவனம் அவசியம். அதே சமயம் வீண் சந்தேகம் தவிர்க்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் எதிலும் கவனச்சிதறலோடு கையெழுத்திட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை உடனுக்கு உடன் குறித்து வைப்பது நல்லது. தொகை பூர்த்தி செய்யப்படாத காசோலைகளில் முன்கூட்டியே கையெழுத்திட்டு யாரிடமும் தர வேண்டாம். புதிய முதலீடுகள் எதையும் குடும்பத்தினர் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி முதலானவற்றை உடனே செலுத்திவிடுங்கள். விருச்சிக ராசி பெண்களுக்கு எண்ணம் போல் எதிர்பார்ப்புகள் கைகூடி வரும். எதிர்பார்ப்புகள் ஈடேறும் ஆண்டு. உங்கள் அமைதிக்கு பரிசாக மேன்மைகளை பெறுவீர்கள். வாரிசுகள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த சுபகாரியங்கள் கைகூடி வர தொடங்கும். நீண்ட காலமாக பிரிந்திருந்த உறவும் நட்பும் மீண்டும் வந்து சேர சந்தர்ப்பம் அமையும். வீண் ரோஷம் பார்க்காமல் விட்டு கொடுத்து போவதும் பழைய பகையை மறப்பதும் அவசியம். ஹார்மோன் குறைபாடுகள் தெரிந்தால் முறையான பரிசோதனைகளை தவிர்க்காமல் எடுத்துக்கொள்ளுங்கள். சாதாரண நகைச்சீட்டு சேருவதாக இருந்தாலும் சரி, பெரும் தொகை சீட்டாக இருந்தாலும் சரி, முதல் தவணையை கட்டுவதற்கு முன்பே தீர விசாரிக்க வேண்டும். குடும்ப உறவுகளிடம் அவசியம் ஆலோசனை கேட்பது நல்லது. இழப்பை தவிர்க்க வேண்டும் என்றால் முன்னெச்சரிக்கை உங்களுக்கு அவசியம். மாணவர்கள் கவனத்தை படிப்பில் மட்டும் செலுத்துவது நல்லது. மனதை ஒருமுகப்படுத்தி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள், கல்வி உதவித்தொகைகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். தினமும் சிறிதளவு உடற்பயிற்சி, தியானம் செய்வது சுறுசுறுப்பாக செயல்பட உதவும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வர தொடங்கும். உங்கள் பெருமையை ஊரே பேசும்போது உங்கள் செயல்களும் அதற்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும். பொறுப்புணர்ந்து திட்டமிட்டு செயல்பட்டால்
பெருமைகள் உண்டு. பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் அவை அனுகூலமான பலனை தரும். தொலைதூர பயணங்களில் போதுமான ஓய்வு அவசியம். இருசக்கர வாகன பயணத்தில் தலைக்கவசம் முக்கியம். சாலை விதிகளை மீறாமல் இருந்தால் உங்கள் விதி நல்லதை செய்யும். நரம்பு உபாதை, அலர்ஜி, சளி, கொழுப்புச்சத்து அதிகரிப்பு, காது, மூக்கு, தொண்டை, ஹார்மோன் குறைபாடு பிரச்சனைகள் வரலாம். மருத்துவரை கலந்து ஆலோசியுங்கள். வியாழக்கிழமை பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சுதர்சனரையும் நரசிம்மரையும் வணங்கிவிட்டு வாருங்கள். ஏழை முதியவர்களுக்கு இயன்ற உணவு, உடை தானம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் உங்களை தேடி வரும் இந்த 2025ஆம் ஆண்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.